வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவா கிச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் 1 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். அந்த நெய்யை போட்டு ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை நல்லா கொஞ்சம் தீஞ்சிராமல் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. தீயக்கூடாது ரவை, ஆனால் நல்ல ஸ்மெல் வரணும். அந்த டைம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை மாதிரி வறுக்கும்போது அந்த கிச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் பிசு பிசுன்னு ஒட்டாது, நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். இது மாதிரி ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இது கிச்சடின்னும் போது நம்ம இதில் காய்கறிலாம் போட்டு செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வெறும் உப்புமானா பசங்க சாப்பிட மாட்டாங்க, நம்மளுக்கே போர் அடிக்கும், குழந்தைங்களாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு வறுத்துட்டு நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் ரவையை. பாருங்கள், நான் ஒரு பேஷனில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம குட்டி ஸ்பூனில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு சிலர் இஞ்சி போடுவாங்க, நாங்கள் இஞ்சி போடலை, பூண்டை மட்டும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுலேயே உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவருட்டங்க, வெள்ளையாக இருக்க வேணாம். அது கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுட்டு நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். நான் கடலைப்பருப்பு போட்டு தாளிக்கலை, அதுக்கு பதில் தான் நான் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், முதல் பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், பொடிசாக கட் பண்ண பூண்டு. பூண்டுக்கு ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் செவந்து வந்தோன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும்தான் நம்மளுக்கு காரத்துக்கு, அதனால் நான் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீச்ச கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை தீய விடாதீங்க, கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமே நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயத்தை நல்லா தீய விட்டிங்கன்னா அந்த கிச்சடியோட கலர் மாறிடும். அதனால் வெங்காயத்தை நல்லா தீயாத அளவுக்கு பார்த்து வதக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நான் ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன், அந்த தக்காளி இதிலே சேர்த்துக்கலாம். அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த தக்காளி டேஸ்ட்டு புளிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த கிச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதையும் நல்லா வதக்கலாம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நான் பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் போடுறதுனால குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன கேரட் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணும். ஏன்னா நம்ம ரவையை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக விட மாட்டோம், அதனால் இப்போயே நல்லா கொஞ்சம் காயை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கிறேன். சால்ட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அந்த கலருக்கு. பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் உப்பு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம எந்த பவுலில் ரவையை அளந்தோமோ அதுலேயே 3 டம்ளர் தண்ணி வச்சிடலாம். நீங்கள் எதில் ரவை அளக்குறீங்களோ அதுலேயே ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுருங்க. நான் எடுத்துருக்க ரவை ஒரு 200 கிராம் இருக்குங்க.
நான் ரவை அந்த கப்புலேயே தான் தண்ணியை எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். 3 கப் தண்ணி ஊற்றினாதான் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் தாராளமாக வேகும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். காய் இதிலே கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா நம்ம ரவை போட்டோன்னா சட்டுன்னு வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே ரவை நல்லா வறுத்து வச்சுக்கிறதுனால ரவை சட்டுன்னு வெந்துடும். அதனால் இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம் காயை. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை அதிலே போட்டுடலாம். பாருங்கள், ரவை நல்லா வறுத்ததுனால இது வந்து கட்டிப்படாது, நல்லா சாஃப்டாக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். அப்புறம் இதுலேயே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இதிலே நெய் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிச்சடி. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி எதை வேணாலும் வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்டே பண்ண மாட்டேன்றீங்க.